ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். ஹியூமன்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான கிரியேச்சர்ஸ். அவங்களோட சுயநலத்துக்காக எதனாலும் அவங்க பண்ணதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஸ்டார்டிங்லயே ஹியூமன்ஸ் எல்ஸ் தோக்கடிச்சு அவங்களோட செல்வம் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு அவங்களோட மரியாதைய கலைச்சி அங்க இருக்கிற எல்ஸ் லேடிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி தான் கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டுன்னு டெசியா ஆர்த்தரை மீட் பண்ணது அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அடுத்ததா அவங்க ஒரு வைல்டு போர் ஹண்டிங்ல ஈடுபடுறதுக்காக ஹியூமன் டெரிட்டரியை நோக்கி போவதுக்காக டெசியா, ஃபே, வியோ இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கொஸ்டோ நோக்கி போவதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. எலைனர் கிங்டத்தோட பெருமையான ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற நம்ம தேவையே இல்லாம எந்த ஒரு பிரச்சனையில ஈடுபடாம இருக்கிறதா நல்லது. வியோ, டெசியோ உங்க 2 பேருக்கும் தான் இது முக்கியமா பொருந்தும். நீ முதல்ல வாய மூடு, எங்களுக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சு போச்சு. தேவையில்லாம தொணன்னு பேசுறத உடனே நிறுத்து. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்புவோன்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது ஹியூமன்ஸா இருக்கிறவங்க அவங்கள தாக்கிறதுக்கு முற்பட்டு இருக்க டெசியா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாரும் நல்ல ஒரு பாடத்தை புகட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்க. நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்மள துரத்திட்டு இவங்க வந்துட்டே இருக்காங்க. தேவையே இல்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்றது நம்மளுக்கு கொஞ்சம் கூட நல்லதுக்கே கிடையாது. எவ்வளவுதான் சேலஞ்சஸ் நம்மள நோக்கி வந்தாலும் அவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சுட்டு நம்ம கோலை நம்ம கண்டிப்பா அடைஞ்சே தீரணும்னு ஒரு கேரேஜை பயன்படுத்தி அவங்க போக வேண்டிய இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அவங்க கூடயே ஒரு 3 அட்வென்ச்சரும் அந்த போர் ஹண்டிங்க்கு அவங்க கூட வந்துட்டு இருக்க. டெசியா, உனக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எல்ஸ், ஹியூமன்ஸ், டார்ஃப்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த 3 கிங்டத்தை சேர்ந்தவங்களும் அவங்க சுயநலத்துக்காக எதனாலும் பண்ணக்கூடியவங்க. இப்படிதான் மத்தவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா டெசியா இவங்க எல்லாரையுமே இது பொய்ன்னு சொல்லிட்டு நீயே ஒரு முன் உதாரணமா இருந்து புரிய வச்சே ஆகணும்னு அவங்க தாத்தா ஏற்கனவே சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்ப பேண்டிட்ஸை சேர்ந்தவங்க அவங்கள தாக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. டெசியா மத்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற பேண்டிட்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்ததா அவன் கூட வந்த அட்வென்ச்சர்ஸும் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவனும் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து எல்சா இருக்கிற டெசியாவோட குரூப்பை தாக்கிறதுக்காக தயாராயிட்டு இருக்க. டெசியா அவளோட பவரை பயன்படுத்தி அவங்க 4 பேரையுமே தோக்கடிச்சிட்டு இருப்பா. எல்ஃபா இருக்கிற நம்மள விக்கிறது மூலமா அவங்களுக்கு அதிகமான பிரைஸ் கிடைக்கும். இந்த ஒரு காரணத்துக்காகவே இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட எந்த ஒரு ஹியூமனும் ஃப்ரெண்ட்ஸாவே பழகவே மாட்டாங்க. பாக்குறவங்க எல்லாருமே நம்மளுக்கு துரோகம் பண்ணணும்னே நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட கிவ் அப் பண்ணவே கூடாதுன்னு நடைப்பயணமாவே அவங்களோட இடத்தை நோக்கி அவங்க போவதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ரீசன் நம்ம எல்சா இருந்துட்டு இருக்கோம். ஆனா நீ சொல்றத என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி போய் அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஆனா எல்ஃப் மூலமா எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவையே இல்லைன்னு கழுத்தை பிடிச்சி வில்லேஜ் சீஃப் அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு இருக்கு. அப்ப ஆர்த்தரோட அட்வென்ச்சர் கில்ட காட்டிட்டு இருப்பான். லூக்கஸ் வைக்ஸ் சாப்பின் கிங்டத்துல வைக்கஸ் பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில எல்விஷோட பிளட் இருக்கிறத நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாவே இருந்துட்டு இருக்கு. அது எதுக்குன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே மாட்டேது. ஹே எலிஜியா, ஹியூமனா இருக்கிற நீ டார்ஃபோட ராயல் ஃபேமிலியில நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை நீயும் ஒரு டார்ஃப்ஸ் தானா? லூக்கஸ், நீ ஒரு பகுதி எல்ஃபா இருக்கன்னு சொல்ற விஷயத்தையும் நீ மறந்துட்டியா? வைக்ஸோட ஃபேமிலியோட முக்கியமான எய்மே பவர்ஃபுல்லான மேஜர் ப்ரொடியூஸ் பண்றதுதான். அதனாலதான் எல்ஃப மானா கண்ட்ரோல அதிகரிக்கிறதுக்காக உங்க ஃபேமிலியில வரவேற்றுட்டு இருக்காங்களா? நாங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஒட்டு கேட்கறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமே கிடையாது. இவங்க ஃபேமிலியோட ப்ராக்ரெசிவ் ஐடியா எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது எல்லாமே அவங்க ஃபேமிலியோட ஃபியூச்சரோட ஐடியாக்காக பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல அவங்க சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த சாப்பின்லயே என்ன விடவும் இல்லவே இல்ல. இந்த டிகாட்டின் கான்டினென்ட்லயே என்ன விடவும் ஒரு கிரேட்டஸ்டான மேஜை நீ பார்க்கவே முடியாது. வைக்ஸ் ஃபேமிலியோட மெம்பரா இருக்கிற என்னோட முக்கியமான கடமையே இதுதானே அவர் ரொம்பவும் பில்டப்போட இருந்துட்டு இருக்க. குட் லக்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். குட் லக்கா, நீ எந்த அர்த்தத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? லூக்கஸ், நம்ம 2 பேரோட நோக்கமும் வேறுபட்டது. அதனால நம்ம 2 பேரையுமே எக்காரந்த கொண்டு ஒப்பிட்டு பேசுறத உடனே நிறுத்துன்னு அடுத்த ஒரு கொஸ்டுக்காக அவனும் ஜாஸ்மினும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு போர் ஒன்னு ஹண்ட் பண்றதா நாங்க கேள்வி விட்டோம். அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு பாக்குற எல்லா ஹியூமன்ஸ் கிட்டையும் டெசியோட கேங்க சேர்ந்தவங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா மானா பெஸ்ட் டவுனை எந்த இடத்துல இருந்து தாக்குதுன்னு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் யாருமே அவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா டெசியா கவலையில அழுதுட்டு இருக்கும் போது ஹியூமன்ஸா இருக்கிறவங்க நம்ம இடத்துக்குள்ள வந்தாலும் நம்மளும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். இதுல எந்த வித ஆச்சரியமும் இல்லவே இல்லை. அப்போ ஒரு 2 குட்டி பசங்க அவங்க கையில வச்சிருக்கிற ஒரு கொட்டையை எடுத்து டெசியோட மண்டையிலேயே தூக்கி எரிஞ்சிட்டு இருக்க. எதுக்கு
எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஈஸ்ட்ல இருந்து தான் அந்த போர் வந்து எங்களோட வில்லேஜே தாக்கிட்டு இருக்கு. எதுக்காக இதை நீங்க எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாளாவே அது எங்களுக்கு ரொம்பவும் பிரச்சனையே இருந்துட்டு இருக்கு. அதை அழிக்கிறதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொட்டையை எடுத்து அடிச்சோனையே அவர் ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்கா. எல்ஃபா இருக்கிறவங்க இவ்வளவு வீக்கா இருப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல. நீ என்னோட கவனம் கொஞ்சமா திசை மாதிரி இருக்கிற நேரத்துல தான் நீங்க என்ன தாக்குனீங்க. நான் ஒன்னும் வீக் கிடையாதுன்னு அவ பார்த்து கத்திட்டு இருக்க. நம்ம அடுத்த பிளே திங்க கண்டுபிடிச்சிட்டோம். எலனோர் கிங்டத்தோட பிரின்சஸா இருக்கு. அவளோட பேர் என்னன்னு எனக்கு மறந்து போச்சு. நம்ம பிரின்சஸுக்கு இப்போ ஒரு கிஃப்ட கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு அந்த கிஃப்ட் அவளுக்கு பிடிக்குமான்னு நம்மளே நேரடியா பார்ப்போன்னு ஒரு 2 பேர் இருந்து பேசிட்டு இருக்க. டெசியோட டீமை சேர்ந்தவங்க எந்த போரை தேடிட்டு வந்தாங்களோ அது அவங்க கண்ணு முன்னாடியே வந்து நின்னுட்டு இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அசாதாரண தோட்டத்துல இருக்கிறத பார்த்து டெசியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாயை பொளந்து அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கு. அது ஆக்ரோஷம் அவங்களை தாக்கிட்டு இருக்கும். அவங்க அதுல இருந்து டாச் பண்ணிட்டு டெசியா அவளோட ஏர் மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. அடுத்ததா ஃபியோ அவனோட வாட்டர் மேஜிக்கையும் வே அவளோட ஏர்த் மேஜிக்கையும் பயன்படுத்தி மான்ஸ்டரை தாக்கிட்டு இருக்கு. மானா பீஸ்டா இருந்தாலும் இல்லாட்டினாலும் இது ஒரு சாதாரண வைல்ட் பியர் தான். நம்மளுக்கு எல்லாம் இது மேட்சே கிடையாதுன்னு அதை தோக்கடிச்ச சந்தோஷத்துல அவங்க 3 பேரும் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மான்ஸ்டரோட உடம்புல எந்த ஒரு கீரலும் இல்லாம திருப்பியும் அவங்கள தாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும். வியோவும் டெசியாவும் அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டரை சுத்தி ஒரு பேரியர் மாதிரி இருந்து அவங்களோட மேஜிக்கல் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். டெசியா அதை பாத்தியா, நம்மளோட மேஜிக்கோட அட்டாக் எதுவுமே அதுகிட்ட வேலையே செய்ய மாட்டேதுன்னு சொல்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சோன அதுட்ட இருந்து தப்பிச்சு தலைதெறிக்க அங்க இருந்து பயந்து ஓடிட்டு இருக்க. பிரின்சஸ் எந்த விதமான பவர் அவளுக்கு கிடையவே கிடையாது. டேலண்டும் மானாவும் அவளுக்கு அதிகமா இருந்தாலும் அவளால் இந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க வாய்ப்பே இல்ல. எல்ஸோட பிரின்சஸ் நம்ம ஹியூமன் டெரிட்டோரியில இறந்துட்டானா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கேன்னு பாத்துட்டு இருக்க. டெசியா திருப்பி அவளோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. நம்மளோட மேஜிக் தான் அதுகிட்ட வேலை செய்ய முடியல. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம நீ அதை கோவப்படுத்திட்டு இருக்க? யாராச்சும் எங்களை காப்பாத்துங்கன்னு அலறி அடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து ஓடிட்டு இருக்க. விடாம அவங்கள துரத்திட்டு மான்ஸ்டர் பின்னாடியே ஓடி வந்துட்டு ஒரு பெரிய போல்டர் மேல தாக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு ஸ்டோன் போய் வியோவை தாக்கி அவ அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்க. அது ஆக்ரோஷமா வியோவை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபியோ அவனோட வாட்டர் மேஜிக்கை பயன்படுத்தி வியோவை அதுகிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருப்பான். வியோஃபே நீங்க 2 பேரும் நல்லா தான் இருந்துட்டு இருக்கீங்க. டெசியா நம்மளால இந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உடனே நம்ம இங்க இருந்து பின்வாங்கிறது தான் நல்லது. ஆனா நம்ம இனியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்ம இதை தோக்கடிக்க முடியும்னு திருப்பி ஃபே அவனோட வாட்டர் மேஜிக்கை பயன்படுத்தி அதோட வயித்துல தாக்கிட்டு அதோட கவனத்தை அவன் பக்கத்துல திருப்பி விட்டுட்டு இருப்பான். எனக்கு எந்த விதமான பிசிக்கல் பவரும் கிடையவே கிடையாது. என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கோத்து விடுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. ஃபே ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற டிராப்ல அது கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். மேஜிக்கால இதை எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்சா இதை நீ தடுத்து பாருன்னு அவளோட பவரை பயன்படுத்தி அங்க இருக்கிற பெரிய போல்டர் எல்லாத்தையுமே இந்த மான்ஸ்டர் மேல தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பா. எப்படியும் நம்ம அதை தோக்கடிச்சிட்டோன்னு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. எதுவுமே ஆகாம மான்ஸ்டர் திருப்பி வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையுமே தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்குமே எதுவுமே நடக்க கூடாதுன்னு அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி அவங்கள சேஃபான ஒரு இடத்தை நோக்கி டாச் பண்ண வச்சுட்டு இருப்பா. டெசியா நீ முட்டாள்தனமா இந்த மாதிரி விஷயத்த பண்றத உடனே நிறுத்து. அவங்க 2 பேரையும் நான் காப்பாத்திருக்கேன். முட்டாள்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இந்த மாதிரி நேரத்துல என்னால இதை மட்டும் தான் என்னால பண்ண முடியும். ஆர்த்தரா இருந்தாலும் கண்டிப்பா இதுதான் பண்ணிருப்பான். சின்ன வயசுல ஆர்த்தர் கூட ஜேனிக்கு போனது, அவங்க ஃப்ரெண்டா இருந்தது, ஒன்னா இருந்தது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்க. ஃபே அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி டெசியாவை காப்பாத்திட்டு இருப்பான். டெசியா நம்மளோட மானா எல்லாமே நம்மள விட்டு போயிட்டு இப்போ நம்ம இங்க இருந்து உடனே பின்வாங்கிறது தான் நல்லது. முடியவே முடியாது. என்கிட்ட மானா இல்லைன்னு சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா ஆர்த்தரா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி தப்பிச்சு ஓடலாம் மாட்டான். அவன் ஏற்கனவே எனக்கு அதிகமான விஷயத்தை கத்து கொடுத்திருக்கான்னு சின்ன வயசுல ஆர்த்தர் லைஃப் எனர்ஜியில இருந்து மேஜிக்கை எப்படி ரெஸ்டோர் பண்றது எல்லாத்தையுமே அவளுக்கு கத்து கொடுத்திருப்பான். அதை பயன்படுத்தி அவளோட மானா எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணிட்டு அவ சண்டைக்கு தயாராகிறத பார்த்தோன்னே மான்ஸ்டர் அவளை தாக்கிறதுக்காக ஆக்ரோஷம் வந்துட்டு இருக்கும். அவ இதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மேஜிக் எல்லாத்தையுமே ஒரே அட்டாக்ல தாக்கி அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பா. இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவரை இவ வச்சிருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. நம்ம நினைச்சதை விடவும் இவ ரொம்பவும் டேலண்டா தான் இருந்துட்டு இருக்கா. பிரின்சஸுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான மானா பீஸ்ட நம்ம கண்டுபிடிச்சு கிஃப்ட் அனுப்புறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு இருக்க. கஷ்டப்பட்டு அந்த மானா பீஸ்ட டவுன் கிட்ட வந்து தாக்காம அவங்க காப்பாத்திருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க எல்ஃபா இருக்காங்கன்னு சொல்ற ஒரு காரணத்துக்காக எந்தவித தேங்க்ஸும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம உயிரையும் பொருட்படுத்தாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஒரு தேங்க்ஸ் சொன்னா அவங்க என்ன குறைஞ்சா போயிருவாங்க. ஹியூமன்ஸா இருக்கிற இவங்கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயத்த எதிர்பார்க்கறது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாதுன்னு அங்க இருந்து அவங்க கிளம்பிட்டு இருக்கும் போது மத்தவங்க அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லாம இருந்தாலும் அந்த 2 குட்டி பசங்க அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்க வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துல இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஆர்த்தர் அவங்க அப்பா அம்மா கூட
சின்ன வயசுல இருந்த வீட்டை டேசியா கண்டுபிடிச்சிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு அது ஆர்த்தரோட வீடுனே தெரியாது. எனக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தனை தெரியும், அவன் தான் என்னோட கோலா இருந்துட்டு இருக்கான்னு. அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க, வீரியன் உன்னோட பேத்தி டெசியா எப்படி இருக்கா? இப்போ வரைக்கும் அவன் நல்லா சேஃபா தான் இருந்துட்டு இருக்கா. உன்னோட பேத்தியே இருந்ததுக்கு அப்புறம் அவ எப்படி சேஃபா இல்லாம இருப்பா? இதுக்கான கிரெடிட்டை நான் எடுக்கவே மாட்டேன். இது எல்லாமே அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் சேரும். நீ அவனை பத்தியே பேசிட்டு இருக்க. அவன் வந்தக்கு அப்புறம் தான் அவனோட உலகமே மொத்தமா மாறிச்சு. இப்போ அவ தனியா ஜானி போற அளவுக்கு வளர்ந்திருக்கா. ஃபேயும் நானும் சேர்ந்து சைரஸை நோக்கியே நாங்க திரும்பி போக போறோம். வே, அடுத்தது நீ என்ன பண்ண போற? திருப்பியும் எலனோரை நோக்கியே போக போறியா? அப்படி நீ எலனோரை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைரஸை நோக்கி வா. அங்க இருக்கிற கேட்டை பயன்படுத்தி பண்ணும்போது உன்னால வேகமாவே அங்க போய் சேர முடியும். சைரஸா, அப்பனா திருப்பி நம்ம ஆர்த்தரை திருப்பி மீட் பண்ண போறோமா? வியோ, ஆர்த்தரை பத்தி உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஏற்கனவே நாங்க ரெண்டு பேருமே ஆர்த்தரை அவங்க ஃபேமிலியோட சேர்த்து நாங்க மீட் பண்ணிருக்கோம். ஆலிஸும் எலனோரும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க கடைசியா எங்களுக்காக வெல்கம் கிஃப்டா பேக் பண்ணி கொடுத்த அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகத்துல இருந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் மிஸ்டர் ரைனர்டு ஒரு அகுமெண்டரா இருந்துட்டு இருக்காங்க. இது நியாயமே கிடையாது. ஆர்த்தர் அவன் சைரஸ்ல எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோட ஃப்ரெண்டா இருக்க நீங்களும் சொல்லாம என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க எல்லாத்தையுமே. கடைசியா ஆர்த்தரோட வீட்டை கண்டுபிடிச்சு உள்ள போறதுக்கு தயாராகி, ஆர்த்தர் உன்னை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை பார்த்ததுல சந்தோஷம்னு எந்த மாதிரி பேசணும்னு தெரியாம குழப்பத்துல இருந்துட்டு இருக்கும் போது, யாருமா நீ? என்னோட வீட்டுக்கிட்ட வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாங்க தெரிஞ்சுக்கலாமான்னு ஆலிஸும் எலனோரும் அந்த இடத்துல வர்றதை பார்த்தோன்னே, ஆர்த்தர் நீ எங்க தான் இருந்துட்டு இருக்கேன்னு தலை தெறிக்க அங்க இருந்து ஓடிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.